சுற்றுச்சூழல் உடன்படிக்கை 2016 அக்டோபர் 15 உலகளாவிய சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் மிக முக்கியமான மைல்கல்லான மாண்ட்ரீல் நெறிமுறையில் கிகாலி திருத்தம் கொண்டுவரப்பட்டது. இந்த திருத்தம் புவி வெப்பமடைதலுக்கு காரணமாக இருக்கும் சக்தி வாய்ந்த பசுமை இல்ல வாயுக்களில் ஒன்றான ஹைட்ரோ புளூரோ கார்பன்களை படிப்படியாக நீக்குவதை உறுதி செய்தது. 1980களில் பூமியின் ஓசோன் படலத்தில் ஆபத்தான துளைகள் உருவாகி வருவது கண்டறியப்பட்டது. இதற்கு முக்கிய காரணம் குளிர்பதன பெட்டிகள் மற்றும் ஏர் கண்டிஷனர்களில் பயன்படுத்தப்படும் குளோரோ புளூரோ கார்பன்கள் போன்ற வேதிப்பொருட்களே என ஆய்வுகள் தெரிவித்தன. இந்த பிரச்சனையை எதிர்கொள்ள 1987ஆம் ஆண்டு உலக நாடுகள் ஒன்றிணைந்து ஓசோன் படலத்தை அழிக்கும் பொருட்களுக்கான மாண்ட்ரீல் நெறிமுறையில் கையெழுத்திட்டன. இந்த ஒப்பந்தம் CFCகளை படிப்படியாக நீக்கியது. இது உலகின் மிகவும் வெற்றிகரமான சுற்றுச்சூழல் ஒப்பந்தங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. CFCகளுக்கு பதிலாக தொழில்துறை அமைப்புகள் ஒரு புதிய மாற்று வேதிப்பொருளை பயன்படுத்த தொடங்கின. அதுவே ஹைட்ரோ புளூரோ கார்பன்கள் என்று அழைக்கப்பட்டன. HFCகளில் குளோரின் இல்லை என்பதால் ஓசோன் படலத்திற்கு எந்த தீங்கும் விளைவிக்கவில்லை. ஆனால் அவை மிகவும் சக்தி வாய்ந்த பசுமை இல்ல வாயுக்களாகும். அவை கார்பன் டை ஆக்சைடை விட ஆயிரக்கணக்கான மடங்கு அதிக வெப்பத்தை வளிமண்டலத்தில் தக்க வைத்துக் கொள்ளும் திறன் கொண்டவை. இதனால் ஒருபுறம் ஓசோன் படலத்தின் சிதைவு குறைக்கப்பட்டாலும் மறுபுறம் புவி வெப்பமடைதல் என்ற ஆபத்து அதிகரித்தது. மாண்ட்ரீல் நெறிமுறை வெற்றிகரமாக CFCகளை நீக்கியதால் HFCகளின் பயன்பாடு வேகமாக அதிகரித்தது. இந்த வாயுக்களை உடனடியாக நீக்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் புவி வெப்பமடைதல் அதிகரித்து காலநிலை மாற்றத்தின் விளைவுகள் மிக மோசமாக இருக்கும் என விஞ்ஞானிகள் எச்சரித்தனர். HFCகளை நீக்குவது அவசரம் என்று உலகம் உணர்ந்ததால் மாண்ட்ரீல் நெறிமுறையை திருத்த முடிவு செய்யப்பட்டது. 2016ஆம் ஆண்டு அக்டோபர் 15ஆம் தேதி ருவாண்டாவின் தலைநகரான கிகாலியில் நடந்த மாண்ட்ரீல் நெறிமுறை மாநாட்டில் 197 நாடுகள் இந்த திருத்தத்திற்கு ஒப்புதல் அளித்தன. அடுத்த 30 ஆண்டுகளில் HFCகளின் உற்பத்தியையும் நுகர்வையும் 80% முதல் 85% வரை படிப்படியாக குறைப்பதே இதன் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது. பொருளாதாரத்தின் அடிப்படையில் வளர்ந்த நாடுகள், வளரும் நாடுகள், மிகவும் வெப்பமான வளரும் நாடுகள் என உலக நாடுகள் 3 வெவ்வேறு குழுக்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு குழுவும் HFCகளை குறைப்பதற்காக வெவ்வேறு காலக்கெடு வழங்கப்பட்டது. வளர்ந்த நாடுகள் 2036ஆம் ஆண்டுக்குள் 85% உற்பத்தி குறைப்பை அடைய வேண்டும். வளரும் நாடுகள் 2024ஆம் ஆண்டுக்குள்ளும், மிகவும் வெப்பமான வளரும் நாடுகள் அதிக குளிர்விக்கும் தேவை காரணமாக 2028ஆம் ஆண்டுக்குள்ளும் உற்பத்தியை கட்டுப்படுத்த தொடங்க வேண்டும் எனவும் இலக்குகள் நிர்ணயிக்கப்பட்டன. இவை 2047ஆம் ஆண்டுக்குள் 85% குறைப்பை அடைய வேண்டும். இந்த திருத்தம் உலகளாவிய சராசரி வெப்பநிலையை இந்த நூற்றாண்டின் இறுதிக்குள் 0.4 டிகிரி செல்சியஸுக்கு மேல் உயராமல் தடுக்க முடியும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இது பாரிஸ் ஒப்பந்தத்தின் இலக்குகளை அடைவதற்கான உலகளாவிய முயற்சிகளுக்கு வலுவான ஆதரவை அளித்தது.